கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் அருகே ஞானேஸ்வர் என்ற விவசாயி தமது ஜன்தன் வங்கி கணக்கில் திடீரென 15 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டதும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விட்டார். பிரதமர் மோடி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார் என்று கருதி ஆனந்த கூத்தாடிய அவர் அந்த பணத்தில் 9 லட்சம் ரூபாயை எடுத்து கனவு வீட்டையும் கட்டி முடித்துவிட்டார். ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு பணம் தவறுதலாக வரவு வைக்கப்பட்டு விட்டதாக கூறி பணத்தை திருப்பிச் செலுத்துமாறு வங்கி நோட்டீஸ் அனுப்பவே ஞானேஸ்வர் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார். माझं बँक अकाउंट माझ्या खात्यामध्ये पैठण शाखेमध्ये 15,34,624 रुपये अचानकपणे आले. 17/8/2021 रोजी आले. त्याच्यानंतर मी 4 ते 5 महिने वाट पाहिली. त्याच्यानंतर मी माझ्या घराचं काम चालू केलं. ते आता मी माझ्याकडे सध्या भरण्यासाठी नाही आहे. ते मी टप्प्याटप्प्याने भरू शकतो. இது ஒன்றும் முதல் முறை அல்ல. பீகாரில் ரஞ்சித் தாஸ் என்பவரது வங்கி கணக்கில் திடீரென 5.5 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட பிரதமர் மோடி கூறிய 15 லட்சம் ரூபாயின் முதல் தவணை இது என்று கூறி பணத்தை திருப்பிச் செலுத்த அவர் மறுத்துவிட்டார். காவல் நிலையத்தில் வங்கி புகார் அளிக்கவே ரஞ்சித் தாஸ் தற்போது சிறையில் இருக்கிறார்.